வாக்குறுதி அளித்த மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வெகு விரைவில் வழங்கப்படும் என மதுரை மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்கப்பாண்டி தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் விஜயின் 52வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை பழங்காநத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்கப்பாண்டி தலைமையில் 1000 ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய எம்எல்ஏ தங்கப்பாண்டி, மக்களின் ஆதரவால் விஜய் முதல்வராகி உள்ளதாகவும் தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் கூறினார். மேலும் மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் விரைவில் வழங்கப்படும் எனவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இன்று கட்சி ஆரம்பித்து 2.5 வருஷம் தான் ஆகுது. எல்லாரும் சொன்னாங்க, இவர் என்ன கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆயிரணுமா அப்படின்னு சொல்லி சொன்னது மாதிரியே தான் ஆயிடுச்சு. கட்சி ஆரம்பிச்ச உடனே முதலமைச்சர் ஆயிட்டார். அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. மக்கள் அவரை சட்டமன்றத்துக்கு முதலமைச்சரை தான் அனுப்பியிருக்காங்க. இதுவரைக்கும் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு பெயர் தளபதி கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் இருக்கு. கட்சி ஆரம்பத்துடன் முதலமைச்சர் வருவதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளாக இங்க பல்வேறு சொன்னது மாதிரிதான் நலத்திட்ட உதவிகள் செஞ்சுதான் இந்த கட்சி ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சு மக்கள் இயக்கமா உருவாகி இன்று கட்சியா தொடங்கி இன்று முதலமைச்சரா இருக்காரு. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்க தான் அவருக்கு போஸ்ட் அடிப்பீங்க, மற்றவங்களும் அடிக்க மாட்டாங்க, அதெல்லாம் நீங்க தான் செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அன்னைக்குள்ள நிலைமைக்கு ஒரு 2-3000 வரும் நினைக்கிறேன், அன்றைய காலகட்டத்திலே. அப்ப தளபதி சொன்ன இந்த போஸ்ட்லாம் காமிக்கும் போது நல்லா இருக்குங்க அப்படின்னு. இது எவ்வளவு செலவு பண்ணுங்க? ஒரு 2-3000 பண்ணியிருப்போம். ஏன் இதை நீங்க நலத்திட்ட உதவியா பண்ணக்கூடாது? படிக்கின்ற பிள்ளைகள் ஒரு 10 பிள்ளைக்கு நோட்டு ஏன் வாங்கி கொடுக்கூடாது? ஏன்னா அந்த வயசுல நோட்டு வாங்கி கொடுக்கின்ற எண்ணங்கள் கிடையாதுல்ல. சும்மா ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்க காலகட்டத்தில் தளபதி பேர்ல ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சோம். அன்றை அவர் மாற்றி எங்களை மக்களுக்கு நலத்திட்டம் செய்யும் ஒரு இதா உருவாக்கினார். இன்று தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகி எங்களை எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அப்ப தளபதி அவர்களை பார்த்துக்குங்க. இன்றல்ல, கிட்டத்தட்ட கடந்த 32 ஆண்டுகளாகவே மக்களை பத்தி சிந்தித்தவர் தான் நம் தளபதி அவர்கள். அதனாலதான் மக்கள் அவரை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ கரெக்டா அதே இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த மக்களுக்கு, தமிழ்நாடு உள்ள அனைத்து மக்களுக்கும் நம்ம சார்பாகவும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.